நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். நான் அவர் ஃபேன் நான். 1991 தளபதி படம் வந்திருக்கும் போதே அவருடைய ரசிகர். அவருக்காக நான் எதையும் இழப்பேன். ஆனால் எங்கள் தலைவரை நான் என்னைக்கு இழக்க மாட்டேன். என்னைக்கு அவர் தான் மாசு. அவரை எய்த்த 1000 தூசு. அவர் தான் சூப்பர் ஸ்டாரு, நிரந்தர ஸ்டாரு, ஒரே ஸ்டாரு. திரையுலகத்தில் என்னைக்குமே உதிக்கிற ஸ்டாரு. வேற யாரும் ஸ்டாரு கிடையாது. அவரோட போட்டி போட யாரும் முடியாது. அவர் தான் நன்றி வணக்கம். தலைவனின் சொந்தம் சார் அனைவருக்கும் இனிய புத்தன வாழ்த்துகள். தலைவர் ஒரு கடவுள் மாதிரி அவர் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு தரிசனம் தர இந்த வாட்டி 2 தரிசனம் கொடுத்துறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புத்தாண்டுக்கு. அவர் கடவுளை ஃபர்ஸ்ட் வணங்கிட்டோம். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் நல்ல ஆயுளும் நீண்ட வளமும் பெற்று எல்லாரும் தலைவர் மாதிரி நல்லா இருக்கணும். பாபாஜி அவர் கடவுள். அவர் ஒரு நடிகர் மட்டும் சிறந்த ஒரு கடவுள். 50 வருஷம் திரை சாம்ராஜ்யம் என்றும் அன்றும் என்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. என்றும் தலைவர் வாழ்க. மகிழ்ச்சி. என் பேர் டேனியல். நான் 2 வயசுல ஃபேனு. இப்போ எனக்கு 37 வயசு ஆகுது. 35 வருஷமா ஃபேனு, தலைவரோட ஃபேனு. நான் பாத்தீங்கன்னா தலைவரை யாருக்காகவும் விட்டே கொடுக்க மாட்டேன். அதாவது 75ல இப்ப வரைக்கும் 2026 ஜெயிலர் 2 வரப்போகுது. அது வரைக்கும் எல்லா படமும் பிடிக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்காத படங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சோ தலைவரை அடிச்சுக்க ஒருத்தனும் பிறகுல 75 வயசுல இதே மாதிரி நடக்க சொல்லுங்க. யாரையாவது ஒருத்தன் கூட நடக்க முடியாது. அது வெளியும் நடக்க முடியாது, சினிமாலையும் நடக்க முடியாது, வேற எங்கேயும் நடக்க முடியாது. தலைவர் மட்டும்தான் நிரந்தரம். அவருக்கெல்லாம் குறையாது. அவர் கடவுளோட அவர் மகானவர். அவருக்கு கிரேஸும் குறையாது, எதுவும் குறையாது. அவரை மாதிரி நீங்க யார வேணா பாருங்க வேர்ல்டுல.